மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே நாம் ஸ்தோத்திரம் சவுல் என்கிற ஒரு இஸ்ரவேலின் முதல் ராஜாவை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்கிறோம். முதல் ராஜா. மக்கள் ராஜா வேணும் என்று கேட்டார்கள். 12 நியாயாதிபதிகள் உருவாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். அப்படிப்பட்ட காலங்கள் முடிவிலே இஸ்ரவேல் மக்கள் எங்களுக்கு ராஜா வேணும் என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்தார்கள்? வேண்டிக் கொண்டார்கள். தேவன் அதை முன்னிட்டு அவளுக்கு ராஜாவை கொடுப்பதாக ஸ்தோத்திரம் சாமுவேல் மூலமாக ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். அப்போ அந்த ராஜா ஸ்தோத்திரம் யார் என்று பார்க்கும்போது அருமையான இந்த சவுலை தான் ராஜாவாக ஏற்படுத்துகிறார். சவுல் இன்னைக்கு ஒரு பெரிய அரசனாக மாறுவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். ஸ்தோத்திரம். சவுல் என்றால் அதுக்கு பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். சவுல் என்று சொல்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. சவுல் என்பதற்கு விரும்பப்பட்டவன் என்று அர்த்தம். பாருங்கள், சவுல் என்று சொல்வதற்கு விரும்பப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். விரும்பப்பட்டவன் என்பதாக அந்த சவுலுடைய பெயரை அவ்விதமாக சொல்லுகிறார்கள். அடுத்தது ஸ்தோத்திரம். இந்த சவுல் எந்த வருடங்களிலே அவர் காணப்பட்டார் என்றால் கிமு 1095 ஸ்தோத்திர முதல் கிமு 1055 வரை அவருடைய அரசாட்சி இருந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். இவ்விதமாக அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். கடந்து சென்று ஸ்தோத்திரம் அவர்கள் ஸ்தோத்திரம் என்ன செய்திருக்கிறார்கள்? சவுலை ராஜாவாக அரசனாக இப்பொழுது சாமுவேல் தான் மாற்றுவதற்கு ஏதுவாக கடந்து சென்றிருக்கிறார்கள். பாருங்கள், ஸ்தோத்திரம். இப்போ ஸ்தோத்திர சவுலை இப்போ ராஜா வேண்டும் என்று சொன்னதுனால அந்த மக்களுக்கு ஒரு அரசனை ஆயத்தப்படுத்தி கொண்டு நிறுத்துகிறார். ஸ்தோத்திரம். அப்போ அந்த அரசன் யார் என்று நம்ம பார்க்கும்போது இந்த அரசன் ஒரு பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனுஷன். பாருங்கள், ஒரு பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனுஷன். பென்யமீன் கோத்திரம் என்று சொல்லுகிற அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனுஷனாக இந்த சவுல் காணப்படுகிறார். இவரை இப்பொழுது இஸ்ரவேலுக்கெல்லாம் முதல் அரசனாக என்ன செய்கிறார்கள்? இவரை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஸ்தோத்திரம். முதல் அரசன். அப்போ ஆண்டவர் ஸ்தோத்திரம் ராஜா வேண்டும் என்று சொன்னபோது அப்போ என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும்போது அப்போ இவர் இந்த ஒரு நாள் சவுல் என்ன செய்கிறார் என்றால் கழுதையை தேடிக்கொண்டு அங்கே வருகிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒரு கழுதையை தேடிக்கொண்டு வருகிறார். கழுதை தேடி கொண்டு வருகிற அந்த நேரத்தில் ஒருவன் சொல்லுகிறான், இந்த மாதிரி நீ இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்துல கேட்டால் அது எங்கே இருக்குன்னு சொல்லி அவர் கரெக்டாக சொல்லுவார் என்றெல்லாம் சொல்கிறார். அப்போ உடனே சரி, அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? அவன் தீர்க்கதரிசிகிட்ட போவோம், போயிட்டு அங்கே போய் அவரிடத்துல போய் விசாரித்து அந்த கழுதை எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அப்போ சாமுவேல் இடத்துல அவர் போகிறார்கள். ஸ்தோத்திரம். கவனியுங்கள், சாமுவேல் இடத்துல இப்போ சவுலை கொண்டு போகிறாங்க. ஸ்தோத்திரம். சவுல் இப்போ சாமுவேல் இடத்திற்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி போய் கொண்டிருக்கும் போது ஸ்தோத்திரம் சாமுவேல் பார்க்கிறார். அவர் சவுல் வருகிறதை பார்க்கிறார். சவுல் வருகிறதை பார்த்துட்டு சரி ஸ்தோத்திரம் இவன் தான் என்று சொல்லி என்ன செய்கிறார்? புரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பாருங்கள், அதில் சவுல் சாமுவேலுடைய குமாரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூட என்ன செய்யலாம்? அந்த நிலைமைக்கு கொண்டு வரலாம். ஆனால் ஏலிக்கு அப்புறம் அந்த ஏலியின் பிள்ளைகள் என்ன செய்ய முடியல? அவங்கள வச்சு எதுவும் பண்ண முடியல.
ஸ்தோத்திரம். அவங்கள வச்சும் பண்ண முடியல. அப்புறம் ஏலியோட முடிஞ்சிடுச்சு. அப்புறம் அடுத்தது சாமுவேல் வராரு. சாமுவேல் வந்தாலும் சாமுவேல் ஒரு முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதியாக வைத்தான். ஸ்தோத்திரம். யாரு? சாமுவேல். சாமுவேல் என்ன செய்கிறார்? தன்னுடைய குமாரர்களை இஸ்ரவேல் மேல நியாயாதிபதியாக வைக்கிறான். ஆனால் அதை ஜனங்கள் என்ன செய்யலை? ஸ்தோத்திரம். ஒத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த இவர்கள் சரியில்லை. யாரு? சாமுவேலுடைய பிள்ளைகள் சரியில்லாததுனால அவங்க அதை ஏற்கலை. உங்கள் பிள்ளைங்க வேண்டாம், எங்களுக்கு ராஜா தான் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் ஸ்தோத்திரம் அந்த பென்யமின் கோத்திரத்தில் உள்ள கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமின் கோத்திரத்தான் ஆகிய ஸ்தோத்திரம் அபியாவின் மகனான ஸ்தோத்திரம் பேகரோத்திற்கு பிறந்த ஸ்தோத்திரம் சோரோரின் புத்திரனாகிய அபியலின் குமாரன் அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான ஒரு வாலிபன் ஆகிய ஒரு குமாரன் இருந்தான். ஸ்தோத்திரம். பாருங்கள், அது 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அந்த சவுலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னாருடைய பையன் பென்யமின் கோத்திரத்தை சார்ந்தவன் ஆகிய இன்னாருடைய பையன் இருக்கிறான் என்று சொல்லி அந்த பையனை அங்கே ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிறான் பாருங்கள். சௌந்தரியவான். சவுல் நல்ல உயரமுள்ள ஒரு மனுஷன். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? சொல்லுங்க, சவுல் எப்படிப்பட்டவன்? உயரமுள்ள ஒரு மனுஷன், நல்ல உயரமான ஒரு மனுஷன். ஸ்தோத்திரம். அப்போ அடுத்தது சௌந்தரியம் உள்ளவன், நல்ல ஒரு அழகும் உள்ளவன். ஸ்தோத்திரம். பாருங்கள், எந்த அளவுக்கு அவனுடைய ஒரு திறமை உள்ளவன். ஸ்தோத்திரம். சவுல் சாதாரண மனுஷன்லாம் இல்லை. சவுல் நல்ல ஒரு பராக்கிரமசாலியுடைய பையன். ஆனால் அவன் பெரிய ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தக்கூடியவன் தான். சவுல் நல்ல ஒரு பயங்கரமாக அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறான். ஆனால் அப்படிப்பட்ட ஸ்தோத்திர நிலையில் நீங்கள் அதை படிங்க. 9ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் சாமுவேல் 9ஆம் அதிகாரம் படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நீங்கள் 3ஆம் வசனம் படிங்களேன். சவுல் தகப்பனாகிய கீசுனுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடி புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் ஷாலிஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள். அங்கேயும் அவளை காணவில்லை. பென்யமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். பாருங்கள், இப்போ இந்த கழுதை கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக இவர் என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். இவர் ஸ்தோத்திரம் நேராக சாமுவேல்கிட்ட போகிறாங்க. அப்போ சாமுவேல்கிட்ட போகிற பிறகு அவர் என்ன செய்கிறார்? சாமுவேல் என்ன செய்கிறார் பாருங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் படிங்கள். அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரரை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம். நம்முடைய பையில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. சார் 17 வசனம் படிங்க. 17.
சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றான். சவுல் நடுவாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே என்று சொல்லும் என்று கேட்டான். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக ஞான திருஷ்டிக்காரன் நான் தான். நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறி போ. நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும். நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன். 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னை உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரத்திலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படி இந்த சவுல் சொல்றாரு. பவுல் சவுல் சொல்லும்போது என்ன சொன்னார் பாருங்க, நான் பென்யமீன் கோத்திரத்தில் ரொம்ப எளிமையானவன், ரொம்ப ஏழை அப்படிலாம் சொல்றார். யாரு ஏற்கனவே நம்ம ஸ்தோத்திரம் கிதியோன் சொன்னது மாதிரி இவரும் சொல்றாரு பாருங்க. இவரும் அப்படி தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் ரொம்ப பெருமை உள்ளவன்லாம் கிடையாது சோதரன். அவரை சில பேருக்கு ஆசீர்வாதங்கள் வரும்போது தான் அந்த பெருமையெல்லாம் கூட வருமே தவிர ஆரம்பத்தில் ஒன்றும் இருக்காது. அதெல்லாம் உண்மைதான். ஆரம்பத்தில் எதுவும் இருக்காது, பெருமை இருக்காது, அது எதுவும் இருக்காது, நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அந்த சூழ்நிலை போக போக உருவாயிடும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், போக போக உருவாகும். ஸ்தோத்திரம். சில பொருட்கள், சில ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் வந்துச்சுனாவே நிறைய பேருக்கு அந்த பெருமை வந்துடும். ஸ்தோத்திரம். இந்த மனுஷனுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பெருமை எதுவும் இல்லை. ஸ்தோத்திரம். சவுல் முதல் ராஜா ஆக போகிறாரு. அவருக்கு எந்த விதமான பெருமையும் இல்லை. அவர் ரொம்ப தாழ்மையுள்ள மனுஷனாக தான் இருக்கிறார். பாருங்க, அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. பென்யமீன் கோத்திரத்தான் நான் ரொம்ப எளிமையானவன். ஸ்தோத்திரம். ரொம்ப சாதாரண ஒரு மனுஷன். பார்த்தீங்களா, ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன். என்ன போயிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்லாம் சொல்லி கேட்குறாரு. ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறாங்க? சாமுவேல் அவருக்கு காரியங்களை சொல்லி விளக்கி அவர் இன்னைக்கு ஒரு அரசனாக மாற்றுகிறார். ஒரு அரசனாக பதவி எடுக்கிறார். உடனே ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொல்கிறார். அந்த அபிஷேகம் சோத்திரம், அந்த தைல கொப்பியை அவர் மேலே சோத்திரம் ஊற்றி, அந்த சோத்திர ஒளிவெண்ணெயை ஊற்றி சோத்திரம் அபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேகம் பண்ணி ஒரு பெரிய ஒரு அரசனுக்கு எதுவாக மாறுகிறார். அல்லேலூயா. அப்படி தான் கர்த்தருடைய பிள்ளை. நல்ல எந்த விதமான பெருமை இல்லை, ரொம்ப தாழ்மையாக, ரொம்ப சோத்திரம் மகிமையாக தன்னை ஒப்பு கொடுக்குறார். அதுக்கப்புறம் கழுதையும் கிடச்சிருது. சோத்திரம். ஆக மொத்தத்தில் இஸ்ரவேலில் இவர் ராஜாவாக மாறிவிடுகிறார். பார்த்தீங்களா, கர்த்தர் ஆரம்ப காலத்தில் எளிமையாக இருக்கிறத பார்த்துட்டு செய்கிறார். நம்ம தாழ்மையை பார்த்துட்டு ரொம்ப அற்புதமாக ஒரு பதவி, ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மை, ஒரு மகிமை இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கூடி வர செஞ்சிடுறார். ஆனால் இதெல்லாம் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்? ஆண்டவரை விட்டு சோத்திரம் அவருடைய வேலையை விட்டு நம்ம விலக்கி கொள்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி கொள்கிறோம். நிறைய பேர் அப்படி தான். ஆரம்பத்தில் கடவுள் கொடுக்குற வேலையை ஸ்தோத்திரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க? அப்படியே நல்லா தான் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது கொஞ்சம் அவங்க இழந்துருவாங்க. நிறைய ஆசீர்வாதங்களை இழந்துருவாங்க. இப்படி இழந்து நிறைய நன்மைகளை இழந்துருவாங்க. இழந்த பிறகு தான் தெரியும், நான் நிறைய விஷயங்களை இழந்திருக்கேன். சவுலுக்கு அந்த இழந்து போகிற வரைக்கும் எதுவுமே தெரில பாருங்க. சோத்திரம். சவுலுடைய வீக்னஸ் 2 பாயிண்ட் தான். சவுலுடைய வீக்னஸ் 2 பாயிண்ட். ஸ்தோத்திரம். என்ன செய்யற? அமெரிக்கரை கொண்டுட்டு வாடான்னு சொல்கிறார். கொண்டுட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு வாடான்றார். ஆனால் ஏன் அமெரிக்கரை போய் அழிச்சிட்டு வர சொல்கிறாரு என்று சொன்னால், நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துல ஒரு பெரிய வியாதி. அப்படின்னா அந்த வியாதி அந்த அமெரிக்கர் முழுவதும் பரவி இருக்கு. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் அதை அழிச்சிட்டு வந்துடுறான்னு சொல்கிறாரு. அது தெரியல இவனுக்கு. சவுல் என்ன நினச்சிட்டாரு? இல்லை, அது ஏதோ ஒரு
பொறாமையில தான் சாமுவேல் சொல்றாரு போல் இருக்குன்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாரு, அதில் முக்கியமான சில மிருகங்களையும் சில பொருட்களையும் ராஜாக்களையும் என்ன செய்யலை, அவர் கொல்லலை, சாகடிக்கலை, அதையெல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிட்டார். அதையெல்லாம் ஒழிச்சு வச்சு கொண்டு வந்துட்டார். ஆனால் தேவன் வந்து எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ணிட்டு வர சொன்னார். அப்போ தேவன் வந்து இரக்கம் இல்லாதவரா அப்படி எல்லாத்தையும் நிர்மூலமாக்க சொல்ல என்று கேட்டால், அவர் ஏன் வந்து எல்லாத்தையும் அழிக்க சொன்னார்னா, அங்கே ஒரு வியாதி பரவி கொண்டிருக்கிறார். அந்த வியாதி பரவுதலை தடை செய்வதற்கு எல்லாத்தையும் அழிச்சு போடுறான்னு சொல்லிட்டார். இது தெரியாமல் சவுல் என்ன பண்ணிட்டான், அதில் முக்கியமானதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டதுனால இப்போ சாமுவேல் வராரு, வந்து கேட்குறாரு, என்னடா சவுலே எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டதும் உடனே ஆமாம் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. சொன்ன பிறகு என்னமோ சத்தம் கேட்குற உன் தோட்டத்தில் என்னது அப்படின்னு சொன்ன, அது வந்துன்னு சொல்லி அப்புறம் தான் உண்மையை சொல்கிறாரு. இந்த மாதிரி சில முக்கியமான மாடுகளெல்லாம் கொட்டகங்கள்லாம் வச்சுருக்கேன், பலி செலுத்தலாம், அதெல்லாம் பலி செலுத்தலான்ட்டு வச்சுருக்கிறேன், கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சோதரன், அட பாவி, உன் ஆண்டவர் எல்லாத்தையும் அழிக்கிறடா சொன்னார், அப்புறம் வேற என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தா ராஜாக்களையும் உயிரோடு வச்சிருக்கிறார். சொல்லுங்கள், ராஜாக்களும் என்ன செய்கிறாங்க, உயிரோடு இருக்காங்க. சோதரன் அந்த சரி, அப்போ உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீ ஆண்டவர் சொன்னதை நீ கேட்கல என்று சொல்லி என்ன செய்தார், உடனே இவர் சென்று எல்லாத்தையும் கொண்டு போட்டார். சொல்லுங்கள், எல்லாத்தையும் சாமுவேல் கொண்டு போட்டார். சாமுவேலுக்கு வேலை வச்சுட்டார். இப்படி ஸ்தோத்திரம், இந்த விஷயத்தில் இவர் என்ன பண்ணிட்டார், இந்த மாதிரி பண்ணார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த மாதிரி பண்ணார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே வச்சுட்டாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து அவர் நினைஞ்சிட்டார். பலி செலுத்தும் போது சாமுவேல் வருவதற்கு முன்னாடி கீழ்காலில் போய் திடீர்னு ஒரு பலி செலுத்திட்டார். பாருங்கள், இந்த ரெண்டு விஷயந்தான் சவுலுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. சவுலுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு அவன் வந்து ஸ்தோத்திரம் தேவனுக்கு முன்பாக சாமுவேலுக்கு இவன் என்ன நினச்சிட்டான், சாமுவேல் தானே, நம்ம சாமுவேல் தானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டான். சில பேர் அப்படி தான் நினைக்கிறது, நம்ம பாஸ்டர் தானே, நம்ம ஊழியக்காரர் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாக நிர்விசாரமாக பண்ணிடுவாங்க. ஆனால் பாருங்கள், கர்த்தர் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசியோடு அவர் இருக்கிறார் என்கிற அந்த அறிவு அந்த சவுலுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா, அவருடைய அந்த அறிவு இல்லாமையினால் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்கிற அந்த வார்த்தையின்படி என்னைக்கு வந்து இவர் பலி செலுத்த ஆரம்பித்தாரோ, சாமுவேல் வருவதற்கு முன்னாடி அன்னைக்கே ராஜ்யபாரம் இவரை விட்டு எடுபட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஓட்டாண்டியாக தான் அலைஞ்சார். அதுக்கப்புறம் அவருக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. எல்லா ஆசீர்வாதமும் சவுலை விட்டு போயிடுச்சு. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாங்க, சவுலை விட்டு போயிடுச்சு. என்ன வேண்டியதற்கு மிஞ்சி யார் எண்ணினாலும் அந்த ஆசீர்வாதம் அவங்கள விட்டு எடுபட்டு போயிடும். ஸ்தோத்திரம், நம்ம ரொம்ப தாழ்மையாக நடந்துக்கணும், ரொம்ப சைப்புத்தன்மையாக இருக்கணும். இப்படி அவருக்கு இல்லை. அவர் வந்து ஸ்தோத்திரம் ஆரம்பத்தில் தான் சொன்னார், நான் வந்து பென்யமின் கோத்திரத்தான், நான் ரொம்ப எளிமையானவன், என் குடும்பம் ரொம்ப சின்னது, அப்படி இப்படிலாம் சொல்கிறார். ஆனால் சொன்ன பிறகும் அவர் வாழ்க்கையில் அதை கை கொள்ளலை. கடைசி வரைக்கும் அந்த எண்ணம் இல்லை. போக போக என்ன பண்ணிட்டாரு, சாமுவேலோட பெரிய ஆள் ஆக பார்த்தாரு. இவருக்கு ராஜ்யசானம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவன் கழுதையை தேடிட்டு போனவனுக்கு ராஜ பதவி கொடுத்தாச்சு. ஆனால் அந்த கொடுத்ததை காத்துக்கணுமா இல்லையா? இப்போ சாமுவேலுடைய பதவியும் இவர் என்ன பண்ணுறாரு, இவரே எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ தப்பு இல்லை. சோத்திரம், அப்போ ஒரு வேலையை செய்ய சொன்னால் கரெக்டாக செய்யணும். அன்றைக்கி ஜனங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு வாடான்னு சொன்னால் எல்லாத்தையும் மீதம் வச்சுட்டு இச்சித்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரான். ஆனால் அன்றைக்கி வந்து அதை கொல்ல சொன்னதுக்கு மெயின் காரணம் ஒரு வியாதி பரவி கொண்டிருந்தது அந்த தேசம் முழுவதும். அந்த வியாதி பரவுதலை தடை செய்வதற்கு தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வர சொன்னார். ஆனால் இவன் என்ன பண்ணா, எடுத்துகிட்டு வந்துட்டான். பார்த்தீங்களா, விட்டுட்டும் வந்துட்டான். அதனால் தேவன் அந்த காரியத்தில் சவுலு மேலே கசப்பாயிட்டார். அதே மாதிரி அந்த பலி செலுத்துகிற காரியத்திலையும் கசப்பாயிட்டார். இந்த ரெண்டு காரியத்திலையும் இந்த சவுல் இப்படி செஞ்சதுனால இப்போ தேவனுடைய மகிமை அல்லது தேவ ஆவியானவர் சவுலை விட்டு போய்விட்டார். சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டாரு, சவுலை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? அல்லேலூயா சொல்லுங்க, சவுலை விட்டு போயிட்டார். ஸ்தோத்திரம். பாருங்கள், இது ஏன் நமக்கு இவ்வளோ பெரிய ஸ்தோத்திர சூழ்நிலை என்று பார்க்கும்போது நல்லா கவனிக்கணும். நீங்கள் 15:1 படிங்க. சாமுவேல் 1:15.
ம் பின்பு சாமுவேல் ம் சவுலை நோக்கி, ம் இஸ்ரவேலராகிய ம் நம்முடைய ஜனங்கள் மேல் ம் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு ம் கர்த்தர் என்னை அனுப்பினாரே. ம் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். ம் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ம் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது ம் அமலேக்கு அவர்களுக்கு வழிமாறி செய்கையை மனதிலே வைத்திருக்கிறான். ம் இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னேன் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூத ஜனங்கள் 10,000 பேருமாயிருந்தார்கள். சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியருடனே கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லோருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாவை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாவையும் ஆடு மாடுகள் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினதற்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினதுக்கு நான் மனஸ்தாபப்படுறேன். ஏன்னா சொன்னது செய்யல, பார்த்தீங்களா? சொன்னதை செய்யல. சோதரன் இன்னைக்கு சில பிள்ளைகளை பெற்றோர்கள் பாசத்தை குறைச்சி காட்டுற அனுபவம்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க சொன்னதை எதுவுமே செய்ய மாட்டாங்க. சில பிள்ளைங்க பெற்றோர் சொல்லுகிற எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. ரொம்ப அவங்க இஷ்டம் போல் போவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், இஷ்டம் போல் போவாங்க. அப்படிலாம் போகும்போது அது எவ்வளோ வேதனைக்குரியது, எவ்வளோ வேதனைக்குரியது சோதரம். அப்போ தேவன் அந்த இடத்துல அவனுடைய அன்பை குறைத்து விடுகிறார். இவ்விதமாக சவுல் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிறார். அதை தீர்ப்பு வந்துடுது. என்னென்னா, சவுலை ராஜாவாக ஏற்படுத்துறதுக்கு நான் மனஸ்தாபப்படுறேன் என்று சாமுவேல்கிட்ட சொல்லிட்டார். சோதரன் நீங்கள் இன்னும் சவுளுடைய எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா சங்கீதங்களில் வரும். 18ஆம் சங்கீதம், 22ஆம் சங்கீதம், 52ஆம் சங்கீதம், 54ஆம் சங்கீதம், 58ஆம் சங்கீதம், 59ஆம் சங்கீதம், அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம், அதில் கூட சொல்லியிருக்கு சவுல் பேர்லாம். சவுல் பேர் நிறைய இடங்கள் அப்படி வருது. அப்படி வரும்போது அந்த இடத்துல இவ்விதமாக சொல்லுகிறார். இப்போ அடுத்து நீங்கள் சாமுவேல் 11:7 படிச்சிங்கன்னா பாருங்கள், ஆரம்பத்தில் எப்படி சவுல் மேலே ஆவியானவர் பிரியமாக இருந்திருக்கிறார் பாருங்கள். படிங்க பார்க்கலாம். 11:7 படிங்களேன். 11:7 படிங்க. 1 சாமுவேல் 11:7. ஓரின மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை பேசேக்கிலே இலக்கம் பார்த்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அப்படியே கரெக்டாக வந்துட்டாங்க பாருங்க, பார்த்தீங்களா? கரெக்டாக வந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆவியானவரும் அவங்க மேலே இறங்கி வந்தார். அன்றைக்கி சவுல் மேலே ஆவியானவர் வந்ததுனால சவுல் நிறைய விஷயங்களை செய்தார். இப்போ 1 சாமுவேல் 16:14 படிங்க. 1 சாமுவேல் 16:17.
அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்கம் பண்ணுகிறது. சுரமண்டலம் வாசிக்கிறதுனால் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அரியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். பாருங்கள், அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரு சவுல் மேலே. ஆனால் இப்போ இன்னைக்கு அசுத்த ஆவி இறங்கி வருகிறது. எப்படி பாருங்க, அப்படியே மாறிடுச்சு பாருங்க. எல்லாம் அப்படியே மாறுது. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம யார் லீட் பண்ண போகிறா, நம்ம யார் நடத்த போகிறா, நம்ம மேலே யார் ஆதிக்கம் செலுத்த போகிறாங்க, இதெல்லாம் நல்லா நம்ம கவனிக்கணும். அநேக தேவனுடைய பிள்ளைகள் எப்படியோ வாழ்ந்தா போதும்னா இல்லை, நம்ம யார் நடத்துகிறது அதை மூலம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், சவுல் சில விஷயங்களை ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணதுனால இப்போ சவுலை நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அசுத்த ஆவி. பார்த்தீங்களா, அசுத்த ஆவி தான் இப்போ சவுலை நடத்துது. அல்லேலூயா சொல்லுங்கள். யார் நடத்துறது? அசுத்த ஆவி தான் இப்போ சவுலை நடத்தும்படி ஆண்டவர் செஞ்சிட்டார். இப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய வேதனைக்குரியது. அசுத்த ஆவி இப்போ சவுலை நடத்துது. சோதரன். இதுக்கு காரணம் என்ன? தேவனை விட்டு அவருடைய வார்த்தையை விட்டு விலகுகிற எல்லாரையும் நடத்துவது யார் அப்படின்னா அந்த அசுத்த ஆவி தான். இப்போ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை இப்போ ஆதிக்கம் செலுத்துது. யோசிச்சு பாருங்க. என்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை நம்ம மீறுறோமோ அன்னைக்கே ஆவியானவர் நம்ம விட்டு எடுபட்டு போயிடுவார். பார்த்தீங்களா? ஆவியானவர் எடுபட்டு போயிடுவார். அதனால் நீங்கள் ஆவியானவர் இருக்கிறது போல நம்ம என்ன செய்யலாம்? வேணா நம்ம பாடலாம், நம்ம ஜெபம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உண்மையாக பார்க்க போனால் தேவனுடைய வார்த்தையை என்னைக்கு நம்ம மீறினோமோ அன்னைக்கையும் ஆவியானவர் நம்ம விட்டு கடந்து போயிட்டார் என்கிற ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சோதரன். பாருங்கள், நல்ல மனுஷன் சோதரன் 20 வயசில் ராஜாவானா. பார்த்தீங்களா? 20 வருஷத்தில் ராஜாவானா. அடுத்தது நல்ல அழகு உள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன். சவுல் நல்ல சௌந்தரியம் உள்ளவன், அழகு உள்ளவன், நல்ல உயரமானவன். அந்த ஸ்தோத்திரம் பென்யமின் கோத்திரத்திலே ரொம்ப உயரமான புருஷன் ஸ்தோத்திரம் இந்த சவுல். அப்படி ஒரு நல்ல உயர்வான நிலைமையில உள்ளே வந்தவன் அப்படி போ என்ன பண்ணிட்டான் பாருங்க. ஸ்தோத்திரம். அப்படியே சாமுவேலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போனான், அப்புறம் ஆண்டவரை விட்டு விலகி போனான். இப்போ டோட்டலாக எல்லாம் போய் அசுத்தாவி இறங்கி வந்துருச்சு. ஸ்தோத்திரம். எல்லாம் இந்த கொஞ்சம் கிருபை வந்துச்சுன்னா பெரியவங்களை மதிக்கிறது இல்லை. பார்த்தீங்களா? கொஞ்சம் பெரியவங்களை மதிக்கிறது இல்லை, ஊழியக்காரன் மதிக்கிறது இல்லை, தாய் தாப்பனை மதிக்கிறது இல்லை, சோத்திரம் மூர்த்தவர்களை மதிக்கிறது இல்லை. சோத்திரம். இப்படி தான் நம்ம கெட்டு போகிறது, இப்படி தான் நம்ம ஆசீர்வாதம்லாம் போகுது. சோத்திரம். இப்போ ஸ்தோத்திரம். ஆகாரம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாச்சியாரை அற்பமாக என்ன, இவனுக்கு கரு தரிச்சிச்சின்னு சொல்லிட்டு நாச்சியாரை அற்பமாக என்றா. ஸ்தோத்திரம். எவ்வளோ கொடுவோம் பாருங்க. அந்த கரு தெரிக்க காரணமாக இருந்தவர் யார்? சாராள் தானே. சாராள் தானே ஆபிரகாம்கிட்ட கொண்டு போய் எனக்கு இவளால் ஒரு புத்திர சந்தானம் உண்டாகட்டும், இவரோடு நீ இவரை வச்சுக்கன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தது யார்? யாருங்க கொடுத்தது? சாராள் தான் கொடுத்தா. ஆமாம், சாரா கொடுத்து இப்போ கல்யாணம் ஆச்சு. 2 பேருக்கும் திருமணம்லாம் இல்லை, திருமணம் ஆகாமலே 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. பார்த்தீங்களா? உடனே குழந்தையும் உருவாச்சு. குழந்தை உருவானதை கொண்டு இவன் நாச்சியார் அற்பமாயிடலாமா? யோசிச்சு பாருங்க. அவன் ஒரு எஜமாட்டி. சோதரம். ஆகார் சாதாரண மனுஷிலாம் கிடையாது. அவன் சாதாரண மனுஷி இல்லை. ஆகாரம் ஒரு பெரிய ஆள் தான். அவர் ஒன்றும் எல்லாம் எல்லாம் அடிமை பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அவன் அடிமை பண்ணலாம் கிடையாது. ஆகார் ஒரு இளவரசி. சோதரம். பார்வோனுடைய குமார்த்தி. சோதரன். அதை இன்னொரு நாளில் நம்ம பார்ப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆகவே அந்த நாட்களிலே காணப்பட்டார்கள். ஆகவே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். சவுல் இன்னைக்கு எல்லாத்தையும் அளந்துட்டு அசுத்த ஆவியினுடைய பிடியில் போய் சிக்கி கொண்டார். ஸ்தோத்திரம். நீங்கள் கரெக்டாக இருந்தால் எந்த ஆவியும் உங்களுக்கு விரோதமாக எழும்பாது. ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் சரியாக இல்லைன்னா வேறு சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பிடுவான். அல்லேலூயா. ஆகவே உங்களை நீங்கள் சீர்படுத்துங்கள், உங்களை சரிப்படுத்துங்க. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். ஆம், ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. சவுலை குறித்து நம்ம சில காரியங்களை பார்த்தோம். நாளைய தினத்தில் சில விஷயங்களை பார்க்கலாம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக.
பரிசுத்தமுள்ள பிதாவே மட்டும் எங்களோடு கூட இருந்து சவுலை குறித்த சில விஷயங்களை நாங்கள் பார்க்க ஆண்டவரே உதவி செய்து தொடர்ந்து உம்முடைய சமூகம் கூட இருந்து வழி நடத்தட்டும். ஹல்லேலூயா. நாளை தினத்தில் மறுபடியும் சவுலுக்கு ஆண்டவர் செய்த இன்னும் சில விஷயங்களையும் ஆண்டவரை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். தடைகள் யாவையும் நீக்கப்படும், அதிசயங்களே காணப்படணும். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு